வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருநாமம் வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்த புத்தகங்களில் ஒன்றான கேள்வி பதில் புத்தகத்தின் தொடர்ச்சியில் இன்று நாம் சிந்திக்கவிருக்கும் கேள்வியும் அதற்கான பதிலுமாக குரு கொடுத்த விளக்கம். கேள்வி: சுவாமிஜி அவர்களே, விலங்கினங்களுக்கு ஆன்மா உண்டா? உண்டு எனில் மனித ஆன்மாவிலிருந்து அது எங்கனம் வேறுபட்டுள்ளது? இதுதான் கேள்வி. இதற்கான விடையாக மகர்ஷி கொடுத்த விளக்கத்தை காண்போம். ஜீவகாந்த கர்மயம்தான் ஆன்மாவாகும் என்கிறார். மரபு வழியாக வந்த பதிவுகள் அனைத்தும் ஒவ்வொரு ஜீவனின் கர்மயத்திலும் அடங்கி உள்ளது என்கிறார். ஒவ்வொரு ஜீவனிலும் அதனோட இனத்திலும் மரபு வழி பதிவுகள் வேறுபடும் என்கிறார். இந்த வேறுபாடே மனிதனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் ஆன்மாவில் உள்ள வேறுபாடு என்கிறார். இப்போ ஒரு ஜீவனை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு காக்கையை எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். அந்த காக்கையோட கருமையத்தில் அடங்கி இருக்கிற பதிவுகள் எல்லாமே வழி வழியாக அந்த காக்கையோட அந்த மரபுலேருந்து வந்த பதிவுகள் மட்டும்தான் இருக்கும். அதில் வேற இனத்தோட பதிவுகள் இருக்காது. அப்போ ஒவ்வொரு ஜீவனிலும் அதனோட இனத்திலும் அந்த ஜீவனோட மரபு வழி வந்த பதிவுகள் அது மனிதன்கிட்ட வேறுபாடு இருக்குது. ஏன்னா மனிதன்கிட்ட எல்லா உயிரினத்தினோட பதிவுகளும் அவனோட கர்மயத்தில் பதிஞ்சிருக்கு. இப்போ காக்கையோட மரபு வழி பதிவுகள் அதனோட கர்மயத்தில் இருக்குன்னா அது வழி வழியாக அந்த பதிவுகள் படி தான் இருக்குது. அது இன்னொரு குருவியை போலவோ இல்லை இன்னொரு கிளியை போலவோ அது கத்தாது. காக்கைக்கு என்ன வழியோ அதுதான் அந்த காக்கையோட கர்மயத்தில் பதிவாக அந்த வழிப்படி அதன் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மனிதனுக்கு அப்படி அல்ல. மனிதன் எல்லா உயிரினங்களின் பதிவுகளையும் தன்னோட கர்மயத்தில் பதிவாக பெற்று வந்திருக்கான். ஸோ இதுதான் அந்த விலங்கினங்களோட ஆன்மாக்கும் மனிதனோட ஆன்மாக்கும் உள்ள வேறுபாடு என்று நமக்கு உணர்த்துகிறார். அது மற்றபடி ஆன்மாவோ கர்மயமோ வேறு வேறு இல்லை. ஆன்மா என்பதும் கர்மயம் என்பதும் ஒன்று தான். இப்போ அது எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, இரண்டாம் அறிவிலிருந்து 6 அறிவு வரை உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் அதன் கர்மயம்தான் அதன் ஆன்மா என்கிறார். அப்போ ஓரறிவு இருக்கிற அந்த தாவரங்களுக்கு மட்டும் அந்த பூ உண்டாகிற பகுதியில் காந்த சுழற்சி ஏற்பட்டு அதன் வித்திலேயே அந்த ஓரறிவுள்ள தாவரங்களுக்கு அதனோட கர்மயம் அமைந்து விடுகிறது. இப்போ இதன்படி இரண்டாம் அறிவிலிருந்து வந்த கர்மயத்தில் இருக்கிற பதிவுகள் அனைத்தையும் யார் மொத்தமாக வாங்கி வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதன் அவனோட கர்மயத்தில் பதிவாக வாங்கி பெற்றிருக்கான். இப்போ அந்த கர்மயமும் இந்த ஆன்மாவும் இந்த வகையில் தான் வேறுபடுதே தவிர வேற எந்த வேறுபாடும் இல்லை. அப்போ அவங்களுக்கும் அந்த ஆன்மா கர்மயம்ன்றது இருக்குது. மனிதனுக்கும் இந்த ஆன்மா கர்மயம் என்பது ஒன்று தான். அது மனிதனுக்கும் இருக்குது. தாவரங்களுக்கு மட்டும் அந்த பூவோட அந்த உள்பகுதியில் காந்த சுழற்சி ஏற்பட்டு அந்த வித்தில் அந்த தாவரங்களுக்கும் கர்மயம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பரிணாம வளர்ச்சியில் விலங்குகிட்டேருந்து வந்திருக்காங்க பற்றி அந்த மனிதன் தன்னோட 6ஆம் அறிவை கொண்டு தன்னுடைய ஆன்மாவை, அதாவது மறைப்பொருளாக இருக்கிற அந்த மனம், உயிர், ஜீவகாந்தம், மெய்ப்பொருள் என்கிற அளவில் அறிந்து அதுக்கேற்ற மாதிரி வாழ்கின்ற அறிவை மனிதன் மட்டும்தான் பெற்றுள்ளான். விலங்கினங்கள் எல்லாமே அந்த புலன் அளவிலேயே அது நின்றுடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது எதை சாப்பிடணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ அந்த சாப்பாடு அது சாப்பிட்டு அதற்கு விதிக்கப்பட்ட அந்த விதியில் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் அதற்கும் அப்பாற்பட்டவன். அவனால் இந்த இயற்கை என்பது என்ன, இது எந்த விதிப்படி இது அமைக்கப்பட்டிருக்கு, இதன் மெய்ப்பொருள் என்ன, இதற்கு மறைவாக இருக்கிற உண்மை என்ன என்பதை எல்லாம் உணரக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவை இந்த மனிதன் பெற்றுள்ளான். இது விலங்கினங்களுக்கு இல்லை.
அப்போ விலங்கினங்கள் அந்த இயற்கை அதற்கு என்ன விதிப்படி விதித்து வாழணுன்ற சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுத்துருக்கோ அந்த விதிப்படி அந்த சட்டத்திட்டங்கள் படி அந்த இயற்கை நீதிக்கு தவறாமல் அது தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு பசுமாட்டை எடுத்துக்கோங்க. அது புல்லையும் கீரையையும் சாப்பிடும். அதுக்கிட்ட நீங்கள் ஒரு நான்வெஜ்ஜோ ஒரு முட்டையோ கொண்டு போய் வச்சிங்கன்னா அது சாப்பிடாது. அது அதுக்கு கொடுக்கப்பட்ட விதியின்படி அந்த நீதி தவறாத அது தன் வாழ்க்கையை வாழுது. ஆனால் மனிதன் எப்படி இருக்கான்? இந்த மனிதனோட ஆன்மாவோ ஒழுக்கத்தை ஏற்படுத்தி அதை கடைப்பிடித்தும் அவனால் வாழ முடியும், அதை தாண்டி போயும் அவனால் வாழ முடியும். ஸோ அதை தாண்டி போய் அந்த ஒழுக்கத்தை மீறின காரியங்கள் செய்யும் பொழுது தான் இங்கு இந்த மனிதன் என்பவன் அந்த இறைநிலைத்தன்மையிலிருந்து வேறுபட்டு நிற்கிறான். இப்போ அந்த விலங்குகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கத்தை கற்கவும் இல்லை, அந்த ஒழுக்கத்தை அவைகள் மீறுவதும் இல்லை. இதுதான் மகரிஷி சொல்வார். ஆனால் மனித ஆன்மாவோ ஒழுக்கத்தை ஏற்படுத்தி அதை கடைப்பிடித்தும் பிறகு அது தாண்டியும் போகின்றது. விலங்குகளோ ஒழுக்கத்தை கற்கவும் இல்லை, அதை அவைகள் தாண்டி செல்வதும் இல்லை என்கிறார். இப்போ யாருமே ஒரு பசுமாட்டுக்கு நீ நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்களா? அதுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவே இல்லை. அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த அறிவுக்கு அதுக்கு நியதிப்படி அது எப்படி வாழணும், எதை சாப்பிடணும், எப்படி குற்றி ஈனணுன்றது அதுக்கு அந்த அறிவாகவே அந்த இறைநிலை அதற்குள்ளே இருந்து செயல்படுது. ஸோ அது எந்த ஒழுக்கத்தை அது கற்கவும் இல்லை, அதனால் எந்த ஒழுக்கத்தை அது மீறி செல்வதும் இல்லை. ஆனால் அந்த இறைநிலையோட அறிவு, அந்த இறைநிலையை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த அறிவு இந்த மனிதனிடம் இருக்கிறது. அந்த மறைப்பொருள் உண்மைகளை பற்றியும் தன்னோட உயிரை பற்றியும் தான் எந்த நோக்கத்திற்காக பிறந்திருக்கோம். அப்போ மனிதன் என்பவன் மட்டும்தான் அந்த இறைநிலையை உணர்ந்து அந்த இறைநிலை வழிப்படி வாழணும் அப்படின்ற அந்த இறை நோக்கத்தை அறிந்து கொள்வதற்காக படைக்கப்பட்டிருக்கான். அப்போ இறையே தான் இந்த மனிதனாக அறிவாக வந்துள்ளான். இந்த மனிதனுக்குள்ள அறிவாக இருப்பதே இறைநிலை தான். ஸோ இந்த பேறு பெற்ற இந்த மனிதன் இந்த மறைப்பொருளை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அந்த இறைநிலை இந்த மனிதன் ரூபமாக தான் கண்டு கொண்டிருக்கிறது. இதை படைத்த அந்த இறைவன் தான், அந்த இறைநிலை தான் இந்த மனிதனுக்குள்ளாக இருந்து இதை பார்த்தும் ரசித்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ இப்பேறு பெற்ற அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அந்த மானிடராய் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் அந்த இறை நீதியை கடைப்பிடித்து வாழும் பொழுது அந்த அறநெறியை அந்த ஒழுக்கத்தை கற்றபடி அந்த நீதியில் வாழ முடியும். அப்போ அந்த ஒழுக்கத்தை தாண்டி செல்லும் பொழுது இந்த மனிதன் துன்பப்படுகிறான், பிறருக்கு துன்பத்தையும் விளைவிக்கிறான். அப்போ இந்த பிறருக்கு துன்பம் விளைவிப்பதும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட கருமையத்தில் அவன் வாங்கி வந்த விலங்கின பதிவுகளின் காரணமாக தான். ஆனால் பெற்ற பதிவுகள் அந்த விலகின தன்மைகளை அவன் மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த அறிவையும் ஆற்றலையும் இறைவன் அவனுக்குள்ளே கொடுத்துருக்கான். அப்போ தான் வந்த வழியில் தான் பெற்ற அந்த விலங்கின பதிவுகளின் காரணமாக தான் தன் மூலமாக தவறான செயல்கள் தன்னிடம் மலர்கிறது என்பதை உணரக்கூடிய அந்த அறிவும் ஆற்றலும் மனிதனிடம் உள்ளது. அப்போ தான் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழக்கூடிய அந்த தகுதியையும் ஒழுக்கத்தையும் இறையாற்றல் அவனுக்குள்ள அறிவாகவும் வைத்திருக்கிறது. அப்போ எப்படி வாழணும், அந்த வாழும் கலையை, அந்த அறநீதியை, அந்த அறநெறியை, அந்த ஒழுக்கத்தை சார்ந்த வாழ்க்கையை அவன் வாழ்ந்து செல்லும் பொழுது அவன் வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்கிறான். அப்போ இந்த அளவில் இந்த ஆன்மா என்பதும் கருமையம் என்பதும் ஓரறிவு தாவரத்திலிருந்து 6ஆம் அறிவு பெற்ற மனிதன் வரைக்கும் உண்டு என்பதை நாம் உணர்ந்து அது எங்கனம் வேறுபட்டிருக்கிறது என்பதையும் நமக்கு விவரித்து கொடுத்துள்ளார். அந்த வேறுபாடை எப்படி நாம் தவறுகளை நீக்கி அந்த நன்மையான வழியில் குரு வழியில் வாழ்ந்து அறநெறியை பின்பற்றி ஒழுக்கத்தை கடைப்பிடித்து அதை தாண்டி செல்லாமல் இந்த ஆன்மா அந்த இறை நோக்கத்தை உணரும் அந்த வழியில் வாழ்ந்து
இறைக்கு தொண்டாற்றி மகிழ்வோம். வாழ்க வளமுடன்.